ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஸ்மால். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் பூ மார்க்கெட் தான் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என் கடையும் நான் வேலை செய்கிற இடமும் நான் காமிக்கிறேன். வாங்க, இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கடை. வாங்க நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம கடை கும்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா என் தம்பி மாதிரியா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அடையில் 10-15 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் லீவ் போட்டாங்க. அதுவும் ரம்ஜான் மாதம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல செம்ம வியாபாரம். அதனால மார்க்கெட்ல வியாபாரம் இல்லை. இங்க பாருங்க, மாலை எதுவுமே இல்லை. செம்ம வியாபாரம் இன்னைக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாலை பார்க்க முடியல. இதை பாத்தீங்கன்னா இவர் தான் எங்க அண்ணன் குரு அண்ணா. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவர் தான் எங்க அண்ணன். இவருதான் குரு அண்ணா. அவர் பாத்தீங்கன்னா நான் நேர்லயே போய் காமிக்க போறேன். இவன் பாருங்க, இவன் பேர் பாத்தீங்கன்னா அலி. முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் நான் காமிக்க போறேன் பாருங்க. இத பாத்தீங்கன்னா எங்க சின்ன ஓனர் மாதிரி. எனக்கு லாக்டவுன்ல எல்லாம் இவர் தான் எனக்கு ஆதரவு தந்தாரு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன்ல இவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. ரொம்ப ஆதரவா இருந்தாரு. இதை பாருங்க, இதான் எங்க கடை. எங்க ஓனர் வரல. இன்னும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம கடை குமஸ்தான்லாம் நிறைய பேர் லீவ் போட்டாங்க. ரம்ஜான் மாசம்னால யாரும் வரல. எங்க அண்ணன் தான் டெய்லி எங்களா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவரு நம்ம அண்ணன். இவரு பாருங்க, இவரு நம்ம கடை குமுசா தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் நம்ம மெயினா காமிச்சிருந்தோம். கோச்சி பாரு அண்ணன் பாருங்க, இவர் தான் எங்க குரு அண்ணன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் நான் காமிக்க போறேன் பாருங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அவரு, கொஞ்சம் பவர்ஃபுல் மேன். இவரை காமிக்கிறேன். எங்க அண்ணன் விஜய் என்ன பாருங்க, பிளாக் அண்ட் கலையா இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ. அதை மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரம்ஜான் மாசம் யாரும் சரியா இருந்தா பாருங்க, நம்ம பாய் தஸ்டிகர் பாய். இவர் பாத்தீங்கன்னா அவரோட பையன். என்ன இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு நம்ம கடை. இது ஒரு நம்ம கடை தான். இது ஒரு நம்ம கடை தான். மொத்தம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 4-5 கடை இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க அவரு ப்ரோ இன்னொரு அண்ணன் உள்ளேக்கிறார் பாருங்க. இவரும் நம்ம அண்ணன் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான் மாசம் காரணம் பாத்தீங்கன்னா இங்கே நிறைய கடை லீவ் போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். என் பையன் பாத்தீங்கன்னா தலைக்கு கேப் கேட்டுக்கிறேன். அந்த கேப் கடைகள் தான் நினைக்கிறேன். இதோட விலை பாத்தீங்கன்னா 150 rupees. நான் பாத்தீங்கன்னா 100 rupees வாங்கினேன். நல்லா குவாலிட்டியானதான் இருக்குது, காட்டன்ல. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். இதை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டியை பாத்தீங்கன்னா இந்த வயசுல கூட கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறாங்க. இந்த வயசுல அவங்க பசங்க தான் பாத்துக்கணும். ஆனா இந்த வயசுல அவங்க கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பார்க்கறதே ரொம்ப மனசு வலிக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோட்ல வைக்கிறான் பாத்தீங்களா, வயசானவங்க, அவங்ககிட்ட மட்டும் பேரம் பேசி வாங்காது. அவங்களும் நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். ஏன்னா அவங்களோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் மரத்துல தினமும் என் லைஃப் ஓடி நிற்குது. ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய இப்போ ஷோரூம் கடைக்கு போனீங்கன்னா அவங்க சொல்ற ரேட்டு தான் நீங்க பேசி, அவங்க சொல்ற ரேட்டு தான் நீங்க வாங்குவீங்க. யாரும் அவங்ககிட்ட பேரம் பேச முடியாது. அதே நம்ம ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா வயசானவங்ககிட்ட அவங்க ஒரு 10 ரூபா சொன்னா அதுலயே நம்ம கம்மி பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கமாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்டு பேரம் பேசுவாங்க. அது ஏன்னா அவங்களும் ஒரு 10 ரூபா விற்குமா அந்த இதுல நம்ம குடும்பம் ஓடாது. அந்த மாதிரி அதாக வர நம்மள மாதிரி தான். யாரும் அவங்ககிட்ட மட்டும் பேரம் பேசி வாங்காதுங்க. லைஃப் எல்லாருக்கும் அப்படிதான் ஓடும். ஏன்னா கஷ்டப்படாம எதுவும் கிடையாது சொல்றதா ஒண்ணு. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வைக்கிறாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளோ 4 பேருக்கு கொடுத்து உதவுங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா 4 பேருக்கு கொடுத்து உதவுங்க. அதுக்குன்னு எல்லாரும் கொடுத்து இது பண்ணது ஹெல்ப் பண்ண நான் இது பண்ணல. இல்லாதவங்களுக்கு நீங்க ஒருவேளை காசு கொடுத்து இது பண்ற, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா காசு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சாப்பாடோ ஒரு டீ கூட வாங்கி கொடுத்துருங்க. அதுல எவ்வளவு புண்ணியம் இருக்கு. அதை விட்டு நீங்க யாரும் காசு மட்டும் தராதிங்க. காசு கொடுங்க, அதுக்கு கை கால் நல்லா இருக்குமா காசு தராதிங்க. கை கால் இந்த மாதிரி ஊனமோ அந்த மாதிரி இருக்க மட்டும் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒருவேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. என் மனசை பட்டு நான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.